வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கதிர். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சு, செஞ்சுரியன் நடந்த மேட்ச்சு. இன்றைக்கி வந்து பேட் லைட் காரணமாக வந்து மேட்ச் வந்து இன்றைக்கி ஹால்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 208-8 அந்த மாதிரி ஒரு ஸ்கோரில் இருக்கிறாங்க நண்பர்களே. இது முக்கியமான ஒரு மெயின் காரணம் பார்த்திங்கன்னா கேஎல் ராகுல். அவரோட இன்னிங்ஸ் தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பயங்கர ஒரு இது அமைஞ்சிது நம்ம இந்தியன் டீமுக்கு. அவர் இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள், டீமே 120 150 அவ்வளோ நண்பர்களே ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. பரவாயில்ல, கேஎல் ராகுல் ஒரு தரமான ஒரு 2.0 வந்து வேறு மாதிரி விளாண்டுருக்காப்புல கேஎல் ராகுல் இன்னிங்ஸு. அந்த மாதிரி நல்ல ஒரு இன்னிங்ஸ் இன்றைக்கி விளாண்டு கொடுத்தாப்புல. அது மாதிரி ரபாடா 5 விக்கெட் எடுத்தார். அது மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா டாஸ் வழக்கம் போல் இந்தியா தோற்றுருச்சு. வழக்கம் போல் அவங்களும் இந்தியாவை பேட் பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி க்ளோடி கண்டிஷனில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எந்த டீமாக இருந்தாலும் அவங்க ஆப்போசிட் டீம் தான் பேட் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் மேட்ச் நடக்கும்போதே டம்பா பவுமாவுக்கு இன்ஜுரி ஆகி போச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம டீன் எல்கர் அவர் தான் கேப்டன்ஷிப் பண்ணார், ஸ்டாண்டர்டு கேப்டனாக. வழக்கம் போல் ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா ஓப்பனிங் இறங்கினாங்க. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம டீம் செலெக்ஷனில் பதீஷ் கிருஷ்ணா டெபு ஆகிருக்காரு. அஸ்வின் வந்து ஜடேஜாக்கு பதில் தான் வந்துட்டாப்புல. இது ஒரு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் தேவையில்லாத ஆள் ஒரே ஆள்னா சுப்மன் கில்லு தான். அவரோட டெஸ்ட்டு கடைசியாக ஒரு 6 இன்னிங்ஸ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. அவர் அதர் கண்ட்ரியில் வந்து அவர் வந்து அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதும் கிடையாது. ஆஸ்திரேலியா கூட தான் வந்து அந்த ஒரு 250 அடித்தார். ஒரு 90s கடைசி காப்பா டெஸ்ட்டில் ஒரு 90 என்னமோ அடித்தார். அது போக ஏதோ ஒன்று 50 அடித்தாருங்க, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் அவர் அதர் கண்ட்ரீஸில் போய் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸே பண்ணலைங்க சுத்தமாக. அது போக இந்தியன் கண்டிஷன்லேயும் தான் கொஞ்சம் அதுவும் தடுமாறி தான் வந்தார். பட் அவருக்கு இந்த மாதிரி கண்டிஷன்லாம் நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் நண்பர்களே. அதுக்கு நீங்கள் ரஹானையோ புஜாராவோ கூட எடுத்துகிட்டு போயிருக்கலாம் இவருக்கு பொழுது. அந்த மாதிரி கண்டிஷனில் பாவம் ரோஹித் சர்மா ஒரே ஒரு ஷார்ட் பால் புல் ஷாட் அடித்தார், அவுட் ஆகிட்டார். நேரம் சரியில்லை. ஜெய்ஸ்வால் கொஞ்சம் நல்லா டச்சில் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் அந்த பாலை அடித்தே ஆடணும், ஒரு வழியே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பால் போட்டாப்புல பர்கரு. அதனால் அவரும் அவுட் ஆகி வெளியே போயிட்டார். அப்போ சுப்மன் கில் அதே பர்கர் பாலில் கீப்பர் கையில் கேட்ச்சு. சுப்மன் கில்லுக்கு விட்டவே இல்லை, ஒன்றுமே என்ன நடக்குன்னே தெரில. அந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஆட்டிகிட்டு இருக்காப்புல. கோலி ஐயர் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பு. கோலி ஒரு கேட்ச் கொடுத்தாப்புல, விட்டாப்புல. அப்புறம் ஐயருக்கு ஒரு கேட்ச் மிச்சு ஆன்சன் விட்டாப்புல. இந்த மாதிரி ரெண்டு வாய்ப்பு கிடைச்சதுங்க. அதாவது 2 பேருமே ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் கௌரவமான ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்து கொஞ்சம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் லஞ்சு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரபாடா புறக்கிட்டாப்புல. ரபாடா போட்டு கோலி, ஐயர், அஸ்வின், தாகூர் 4 பேர்த்தையும் ஜெயிச்சிட்டாப்புல. அதில் ஒரே ஒரு ஆள் நின்று விளாண்டது நம்ம கேஎல் ராகுல் மட்டும்தான். இது வரைக்கும் 105 பாலுக்கு 70 ரன்னு, 10 4 2 6 அடிச்சிருக்காப்புல. அஸ்வின் வந்து 8 ரன் அடித்தார், 2 4 அடித்தார் ரபாடா ஓவரில். அந்த பால்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு வழியெல்லாம் ஆடித்தான் ஆகணும். அது பவுன்ஸ்லாம் கண்ண பின்னமாக ஆகுது நண்பர்களே. இந்தியன் டீம் நல்லா பவுலர் இருக்குது. பட் சமயம் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி பிச்சிலெல்லாம். வந்தாருன்னா போட்டு மொத்த டீமை ஒரே ஆளை சோழியை முடிச்சிடுவாப்புல. அந்த மாதிரி வரித்தனமாக இந்த பிச்சு அந்த மாதிரி இருக்குது நண்பர்களே. சொல்லப்போனால் சர்துல் தாகூர் ஒரு அருமையான ஆட்டம் ஆடினாங்க இன்றைக்கி. எடுத்ததுக்கு அவர் நல்லாவே பண்ணியிருக்காப்புல. டெஸ்ட்டில் ஆஸ்திரேலியா நல்லா பண்ணியிருக்காப்புல. சவுத் ஆப்பிரிக்கா ஆல்ரெடி இந்த செஞ்சுரியன் கிரவுண்ட்லேயும் நல்லா பண்ணியிருக்காப்புலிங்க. அது போக ஆஸ்திரேலியா நல்லா பண்ணியிருக்காப்புல. ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனை அவர் எடுத்துகிட்டு போனாங்க. பட் நல்லா தான் விளாண்டாப்புல. நிறைய இன்ஜுரி வேறு அவருக்கு ஆகிருந்துச்சு. பட் அந்த இன்ஜுரியிலேருந்து கொஞ்சம் அந்த கெட்டெல்லாம் போட்டு வரும்போது ஃபஸ்ட்டு பாலே ரபாடா ஓவரில் அவுட் ஆகிட்டார். பேட் லக் தான் சொல்ல முடியும். அப்புறம் பும்ரா ஒரு ரன்னு, அவரும் ராகுலும் ஓரளவுக்கு நல்ல பும்ரா முடிஞ்ச அளவுக்கு தடுத்து விளாண்டு பார்த்தாப்புல. பட்டு ராகுலுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தாப்புல. உண்மையிலே பாராட்டலாம். அதுபோக சிராஜ் இறங்கினாப்புல 10 பாலுக்கு 0. மறுபக்கம் பார்த்திங்கன்னா கேஎல் ராகுலோட ஒரு இன்னிங்ஸ் தான் பயங்கரம். அதுபோக உங்களுக்கு பார்த்திங்கன்னா கோலியோட அவுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பால்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. எல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு பால் போட்டாப்புல ரபாடா. ஐயருக்குமே அப்படி தான். ஐயர் ஷார்ட் பால் வரும்னு நினச்சி எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னா லோகி பாக்கி வச்சு அது போல்டு. இந்த மாதிரி எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பாலுக்கு தான் அவுட் ஆனாங்க. பட்டு இதில் என்னென்னா சுப்மன் கில்லோட இந்த பேட்டிங் ஆவரேஜ் இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவருக்கு பொழுது வேறு யாருக்கா எடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது.
சவுத் ஆப்பிரிக்கன் பவுலரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரபாடா வந்து 17 ஓவர் போட்டு 3 மெய்டனு 44 ரன்னு 5 விக்கெட்டு. மார்க்கோ யான்சன் 15 ஓவரில் 1 மெய்டனு 52 ரன்னு 1 விக்கெட்டு. பர்கர் 15 ஓவரில் 4 மெய்டனு 50 ரன்னு 2 விக்கெட்டு. கோட்ஸே வந்து 12 ஓவரு 1 மெய்டனு 53 ரன்னு. அவர் விக்கெட் எதுவும் கிடையாது நண்பர்களே. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம 208 ரன் 8 விக்கெட்டு 12 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 3.53. மொத்தம் டோட்டல் ஓவர் 59. ஏன்னா இன்றைக்கி மேட்ச் ஸ்டார்ட் ஆனதே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி 7:30 மணிக்கெலாம் மேட்ச் முடிஞ்சு போச்சு. ஏன்னா லைட்டாக மழையும் வந்துச்சு, அப்புறம் லைட்டும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அது பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே விளையாட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதுக்கப்புறம் சன் வருது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து இதோட மேட்சை முடிச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு அம்பையர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க. அதனால் நீ நாளைக்கு வந்து 1/2 hourக்கு முன்னாடியே வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நாளைக்கும் கொஞ்சம் மழை இருக்கும், இல்லை இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது என்னமோ வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஒரு 60 ஓவராக வீச முடிஞ்சுது. அது வரைக்கும் ஒரு பாராட்டலாம். ஓரளவுக்கு கிரிக்கெட் ஆக்ஷன் பார்க்க முடிஞ்சுது. அது வரைக்கும் ரொம்ப ஒரு இது. பட் நாளைக்கு ஒரு 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 இதிலேருந்து ஒரு 30-40 ரன் சேர்த்து அடித்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் டோட்டலாக இருக்குது நண்பர்களே. ஏன்னா பிச்சு வந்து ரொம்ப டஃப் கண்டிஷனு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா போக போக இன்னமும் ரொம்ப டஃப்பாக இருக்கும் பிச்சு வந்து. ஏன்னா இந்த செஞ்சுரியன் பிச்சு சவுத் ஆப்பிரிக்கா பிச்சே பொதுவாக அப்படி தான் இருக்கும். பட் இந்த மாதிரி கண்டிஷன் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் போக போக ரொம்ப டஃப்பாக இருக்கும். கூட ஒரு 40-50 ரன் ராகுல் அடித்து கொடுத்தாருன்னா அது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் வந்து கண்டிப்பாக பும்ரா, சிராஜ், அப்புறம் சதுல் தாகூர், பதீஷ் கிருஷ்ணா. ஏன்னா பதீஷ் கிருஷ்ணா நல்லா இப்போ ஹைட்டாக வேறு இருக்காப்புல, நல்லா பவுன்ஸ் ஆகும். அப்புறம் அஸ்வின் சொல்லவே வேண்டாம். அதனால் 4வது இன்னிங்ஸ் 4th இன்னிங்ஸில் அஸ்வினுக்கு வந்து கண்டிப்பாக கிராக்லாம் வந்து வெளியே வந்துடும். அதனால் கண்டிப்பாக ஒரு கலக்குவாப்பில். அதனால் கொஞ்சம் நம்ம ரன்னு கொஞ்சம் தேர்த்தி வைக்க ரொம்ப நல்லது. இன்னொரு 40 ரன் 50 ரன் அடித்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு 250 ரன் அடித்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. அது ராகுல் கையில் தான் இருக்குது. பட் ஆப்போசிட்டில் ஆள் நிற்கணுமே, சிராஜ், அதான பார்க்க வேண்டிய இருக்குது. பட் அவங்க ரபாடா ஃபுல் ஃபார்மில் இருக்காப்புல. ஏன்னா கண்டிப்பாக ரபாடாவுக்கு எடு போடும்போது கண்டிப்பாக நம்ம சிராஜ், பும்ரா நல்லா போடுவாங்க. சத்துத்தாவும் நல்லா போடுவாப்பில். அதனால் பிரச்சனை இல்லை. ரன்னு மட்டும் இன்னொரு 50 ரன் சேர்த்து அடித்தா போதும். மற்றபடியும் பேட்டிங்கில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பரவாயில்ல. ஒரு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இந்த மாதிரி கண்டிஷனில் ஜெய்ஸ்வாலுக்கு சின்ன பையன், இன்னும் கொஞ்சம் வாய்ப்புகள் தேடி கொஞ்சம் இருந்தால் நல்லா கற்றுக்கிடுவாப்பில். பட் அவரெல்லாம் T20 பிளேயர்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே அவர் வெஸ்ட் இண்டீஸில் அடித்து காமிச்சார். இருந்தாலும் அது மொக்க டீமு. பட் இந்த மாதிரி பெரிய டீமு கூட விளாடும்போது நிறைய கற்றுக்கணும். அதனால் பார்க்கலாம் நண்பர்களே. அது கொஞ்சம் வாய்ப்பு. நான் சுப்மன் கில் பழுது வேறு ஏதாவது எடுத்துகிட்டு போயிருக்கலாம் எனக்கு தோணுது. வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஒரு இது மட்டும்தான். பட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப் கூட தான் 2 பேரும் பாராட்டலாம். அந்த விஷயத்தில் உண்மையில் இந்த மாதிரி கண்டிஷன்லலாம் ஒரு 30 ரன் 40 ரன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 ரன்னுக்கு சமமாக இருக்கும். இப்போ KL ராகுல் அடித்த 70 ரன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரன்னுக்கு சமம் சொல்லப்போனால் எனக்கு கேட்டால் இந்த மாதிரி பிச்சிலலாம். உண்மையிலே பாராட்டலாம் நண்பர்களே. ஓகே, அதுபோல் நாளைக்கு வந்து இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் பரவாயில்ல. இருந்தாலுமே வந்து ஓவர் காட்ஸ் கண்டிஷன்னால் நாளைக்கு காலையிலே அதே மாதிரி இருக்கும். நம்ம சீக்கிரமே அவுட் ஆகினாலும் பரவாயில்ல. பட் இருந்தாலும் வந்து அவங்களுக்கும் அதே கண்டிஷன் இருக்கும்போது நம்ம பவுலிங் நல்லா போடுவாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா 121க்கு 6 போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் KL ராகுல் கிட்டத்தட்ட அந்த கடைசி ஒரு 3 விக்கெட்டுக்கு 8, 9, 10 அந்த மாதிரி விக்கெட்டுக்கெலாம் 84 ரன் சேர்த்துருக்காங்க. உண்மையில் ரொம்ப பாராட்டலாம். அவர் கிட்டத்தட்ட ஒரு அந்த மாதிரி ஒரு ஆங்கர் ஒரு விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. உண்மையில் அவர் 2.0 வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. அது இந்த மாதிரி கண்டிஷனில் ஆல்ரெடி இந்த பிச்சில் அவர் செஞ்சுரி அடிச்சிருக்காருங்க. போன 2021 அந்த சொன்ன டெஸ்ட் சீரீஸில் 126 ரன் அடிச்சிருக்கிறாரு. பட்டு பரவாயில்ல. இந்த ஐயருக்கு, சுப்மன் கிலுக்குலாம் இது வந்து புது கண்டிஷனு ஜெய்ஸ்வாலுக்கு. பட்டு ஏன்னா சுப்மன் கிலுக்கு நிறைய வாய்ப்பு தராங்க. பட்டு அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம் நண்பர்களே. அவ்வளோதான் சொல்லலாம். ஏன்னா இதில் ஒரே ஒரு ஆள்னால் சுப்மன் கில் தான் நான் சொல்லுவேன். நமக்கு பிடிக்காத ஆள், பிடிக்காதவங்க விட ரொம்ப அந்தளவுக்கு இல்லை பேட்டிங்கில். டெஸ்ட்லேயும் சரி, T20 ஃபார்மேட்லேயும் சரி. அதே மாதிரி இந்த மாதிரி கண்டிஷனில் நான் சொல்கிறது பிளாட் விக்கெட்டில் ஓகே இந்தியன் கண்டிஷனில். பட் இந்த மாதிரி விக்கெட்டில் அவர் ரொம்ப திணறாரு. அதுதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இருக்குது. பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குன்னு என்று பார்க்கலாம் நண்பர்களே. அது போக பார்த்தீங்கன்னா ரபாடா கிட்டத்தட்ட மொத்தம் 500 விக்கெட் எடுத்திருக்காரு நண்பர்களே. 28 வயசு தான் ஆகுது. 218 இன்னிங்ஸ் என்னமோ மொத்தமாக, அதாவது டோட்டல் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் வந்து கிட்டத்தட்ட 500 விக்கெட்டு எடுத்திருக்காரு நண்பர்களே. அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தெரியுது. அந்த மாதிரி ஒரு பவுலிங் போட்டு இன்றைக்கி வந்து கலக்கிட்டார் போட்டு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 61 டெஸ்ட்டில் வந்து 5 வந்து 14 எடுத்திருக்காருங்க. அவங்க சவுத் ஆப்பிரிக்கன் இந்த ஹிஸ்ட்ரியிலே ஃபாஸ்ட் பவுலரில். ஆனால் டேல் ஸ்டைன் வந்து 92 டெஸ்ட்டில் 26 இருக்கார்.
பட் இவரது அச்சீவ்மெண்ட்டு பரவாயில்ல, 14ங்கிறது நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் தான் என்னை கேட்டால். அந்த மாதிரி